இந்த எபிசோட் என்னதான் ஸ்லோவா ஃபீல் ஆனாலும் ஃபிளைட் ஆஃப் தி குரோமனக்கல் லேக் ஆஃப் டியர்ஸ் அப்படிங்கிற மிஸ்ட்ரியை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி விக்டர் மேனினெல்லோட சூட்டை பார்த்து பேண்ட்ல உச்சா போற அளவுக்கு பயந்துருப்பான். எதுக்காக விக்டர் இவ்வளவு பயந்தான்? அதை தாண்டி அந்த குரோமனக்கல் புக் லேக் ஆஃப் டியர்ஸ் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணிடுவோம். எபிசோடு ஓப்பனிங்கே எல்ஜின் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயம் ஃபாத்திமா உள்ள வந்து கோவப்படுவா அப்படின்னு பார்த்தா எல்ஜின் கிட்ட நீ ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்திருப்பா. இதை பார்க்கும்போது மான்ஸ்டரோட பேச்சு கேட்டு உன்னை கடத்திக்கிட்டு போய் அடைச்சு வச்சிருந்திருக்கான், அவன்கிட்ட போய் சாஃப்டா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஃபாத்திமாவே நீ நல்லவன் தான், இந்த பிளேஸ் தான் உன்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அது கரெக்ட் தான். பட் ஃபாத்திமா எல்ஜின் கிட்ட சாஃப்டா இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எண்டில் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா ஏதோ மண்ணை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பாய்டுக்கு வந்து தூக்கத்தில் அவரோட ஒய்ஃப் ஆபி வந்திருப்பாங்க. ஆபி இந்த பிளேஸை ஒரு ட்ரீமா நினைச்சு இந்த ட்ரீம்ல இருந்து முழிக்கணும் அப்படின்னா இங்க இறக்கணும் அப்படின்னு பல பேரை ஷூட் பண்றது மட்டும் இல்லாம இவங்களோட சன் எலிசையுமே ஷூட் பண்ண போயிருந்திருப்பாங்க. அந்த சமயம் பாய்டுக்கு வேற வழி இல்லாம ஆபியை ஷூட் பண்ணி இருந்திருப்பாரு. இது இவருக்கு ஒரு நைட் மேர் மாதிரி அப்பப்போ வந்துகிட்டு இருக்குது. நைட் மேர் அப்படின்னு சொல்லிட முடியாது. இவரோட ஒய்ஃப் கூட இந்த பிளேஸ்ல இவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. அதுதான் ஆபி அந்த மாதிரி மாறுறதுக்கான காரணமா இருந்திருக்கும். அந்த ஒரு கில்ட்ல தான் பாய்டு இருக்கிறாரு. இதே சிச்சுவேஷன் தான் இப்ப அக்காஸ்டாக்குமே. ஐ மீன் என்னதான் அக்காஸ்டா கிரேசி ஆகல அப்படின்னாலும் அவ சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்கா. அதை தடுக்கிறதுக்குமே அக்காஸ்டாவுக்கு ஒரு சின்ன மிஷன் பாய்டு கொடுத்திருந்திருப்பாரு. அக்காஸ்டா வந்து போன எபிசோட்ல ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு போனதுக்காகவும் கிறிஸ்டியோட லைஃபை டேஞ்சர்ல வச்சதுக்காகவும் பாய்டு வந்து அக்காஸ்டாவை ஷெரீஃப் ஸ்டேஷன்ல வச்சிருந்திருப்பாரு. அக்காஸ்டாவை பண்ணது தப்பு அப்படிங்கறத உணர்ந்தது மட்டும் இல்லாம சூசைட் பண்ணிக்கிறதுக்காகவுமே ஒரு புல்லட்டை கேட்டிருந்திருப்பா. அவளுக்கு பக்கத்துல தானே ப்ரோ கன் இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். போன சீசன்ல அக்காஸ்டா வந்து இங்க வந்த ஃபர்ஸ்ட் நைட்லயே ஆக்சிடென்ட்டா ஒரு பொண்ணை ஷூட் பண்ணதுனால பாய்டு இவளோட கன்னை வாங்கி வச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவளுக்கு இவளோட கன் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி இவளோட கன்னை ரிட்டர்ன் வாங்கி இருந்திருப்பா. ஆனா புல்லட்டை பாய்டு கொடுத்திருந்திருக்க மாட்டாரு. எப்ப இவ மேல பாய்டுக்கு நம்பிக்கை வருதோ அப்பதான் புல்லட்டை தருவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இதை கன்ஃபார்ம் பண்ற விதமாவுமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல டானா அக்காஸ்டா கிட்ட அந்த கன்ல புல்லட் இல்ல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு சீன் போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. இதை நானுமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அக்காஸ்டா சூசைட் பண்ணிக்கிறதுக்காக புல்லட்டை கேட்டதுனால பாய்டு வந்து அவளை ஒரு ஸ்டோரேஜ் ஷெட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற திங்ஸை வச்சு ஒரு கிரைம் சீனா இதை இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ண சொல்லி இருந்திருப்பாரு. என்னதான் பாய்டு வந்து அக்காஸ்டா அவரோட ஒய்ஃபை ஞாபகப்படுத்துறதுனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த ஸ்டோரேஜ் ஷெட்ல இருந்து ஏதாவது இவங்களுக்கு க்ளூ கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சீசன் 1ல ஈத்தன் கேவன் ஆஃப் த லோன்லி டிராகன் அப்படிங்கறத பத்தி சொல்லி இருந்திருப்பான். அந்த ஸ்டோரி வந்து இந்த எபிசோட்ல ஜூலியன் ரேண்டலும் ஒரு புக்கை தேடி போயிருந்திருப்பாங்க. அந்த புக்ல இருக்கிற ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியில ஒரு கேவ்ல ஒரு லோன்லி டிராகன் இருந்திருக்கும். அந்த கேவ்ல இருந்த திங்ஸ் எல்லாமே யாருக்கும் உதவாது அப்படின்னு தூக்கி எறியப்பட்ட திங்ஸ் தான். பட் அதுல ஒரு மேப் இருந்திருக்கும். அந்த மேப்பை அந்த டிராகன் குரோமனக்கலுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கும். இந்த ஃபிளைட் ஆஃப் தி குரோமனக்கல் வீடியோ ஆல்ரெடி எடிட்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. சூன் அப்லோட் பண்ணிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஈதன் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற திங்ஸ்ல கூட அக்காஸ்டா ஆக்சுவலி ஏதாவது கண்டுபிடிக்கலாம் ஆர் கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். சோஃபியா வந்து அந்த பாஸ்டரோட ஃபியூனரலுக்கு முன்னாடி அவரோட கொஞ்சம் தனியா ஒரு மொமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கென்னி அண்ட் கிறிஸ்டி அப்படின்னு எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த பாஸ்டரோட ஞாபகார்த்தமா ஒரு டீத்தை புடிங்கி வச்சிருந்திருப்பா. இந்த பாஸ்டர் ஜஸ்ட் இவ இந்த டவுனுக்கு வரதுக்கான ஒரு டூலா தான் இவ யூஸ் பண்ணிக்கிட்டா. இதுக்கே இவரோட டீத்தை ஒரு ட்ரோஃபி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா அப்ப ஜிம்முக்கும் மேபி இவ ஏதாவது ஒரு ட்ரோஃபி மாதிரி எடுத்து வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல கென்னி வந்து ஒரு பாக்ஸ்ல சோஃபியாவோட ஃபாதர் கார்ல இருந்து சில திங்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பாரு. அதே பாக்ஸ் தான் சோஃபியாவை சாராவோட வீட்டுல விடும்போது கென்னி கையில வச்சிருந்திருப்பாரு. இது ஒரு சின்ன கண்டினியூட்டி டீடைல் தான். போன சீசன்ல அந்த வயலின் வாசிச்சதுனால ஜேட் அண்ட் டாபிதாவுக்கு அவங்களோட ரீஇன்கார்னேஷன் மெமரி அன்லாக் ஆகி இருந்திருக்கும். பட் அதை தாண்டி அந்த பிளேஸோட மிஸ்ட்ரி பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜேடு வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் பாய்டு ஜேட ஜிம்மோட ஃபினரலுக்காக கூப்பிட வரும்போது பாய்டு கிட்ட ஜேடு ஆசிட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பாரு. ஆசிட் அப்படின்னா இது நீங்க நினைக்கிற மாதிரியான ஆசிட் இல்ல, எல்எஸ்டி. இது ஒரு ஹாலிசினோஜெனிக் ட்ரக். இதை எடுத்துக்கிட்டா ஹாலிசினேஷன்ஸ் வரும். சீசன் 3லயே ஹென்றி டாபிதா கிட்ட அவங்க வீட்ல இருக்கிற பேக் யார்ட்ல இருக்கிற பாட்டில் ட்ரீயை காமிக்கும் போது இது ஜஸ்ட் ஒரு ரெப்ளிகா தான், ஒரிஜினல் ட்ரீ வேற ஒரு இடத்துல இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கதான் நாங்க அந்த ஆசிடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. அகைன் ஆசிட் அப்படின்னா அது ஒரு வகையான ட்ரக். ஒருவேளை மிராண்டாக்கு அந்த ட்ரக்னால தான் மெமரி அன்லாக் ஆகி இருந்திருக்குது அப்படின்னா ஜேடுக்கும் அடுத்த எபிசோட்ல மெமரிஸ் அன்லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த எபிசோட எண்ட்லயே ஜேடு வந்து ஒரு மஷ்ரூமா ஃபைண்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ப்ராபபிலி ஜேடு அந்த மஷ்ரூமை யூஸ் பண்ணி ஏதாவது மிஸ்ட்ரியா அடுத்த எபிசோட்ல ரிவீல் பண்ணலாம். பாய்டு ஜேட ஜிம்மோட ஃபியூனரலுக்கு கூப்பிடும்போது ஜேடு எனக்கு வரணும்னு ஆசை தான், பட் த பெஸ்ட் திங் ஐ கேன் டூ ஃபார் டாபிதா இஸ்
ஃபைண்ட் a way to unlock my memory அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரியுமே அந்த ஃபியூனரல்ல ஜேட் இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா ஜேட் மெடிடேஷனுக்காக பிரண்டல்ஸ்க்கு போய் ஒரு குழியில போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த ஃபியூனரல்ல ஈத்தன் வந்து ஒரு சூட் போட்டுட்டு வந்திருப்பான். ஏன்னா ஃபியூனரலுக்கு ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக சூட் வெயர் பண்றது தான் யூஎஸோட கல்ச்சர், எஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். இங்க திடீர்னு நிறைய க்ரோஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த க்ரோஸ் எல்லாம் சோஃபியாவோட கண்ட்ரோல்ல இருக்குதா இல்ல சோஃபியாவுக்கு எதிராக இருக்கிற வேற ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்குதா அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த க்ரோ மேனினெலோட சூட்டை விக்டர் ஃபைண்ட் பண்ணதை வாட்ச் பண்ற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. மேபி அது சோஃபியாவோட ஒரு பவரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற யாராவது கூட இருக்கலாம். அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு வென்ஸ்டே சீசன் 2 தான் ஞாபகம் வந்தது. ஃபியூனரலை முடிச்சிட்டு டாபிதா, ஈத்தன், ஜூலி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விக்டர் வந்து ஜிம் ஃபேமிலி எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங்கை கொடுத்துருந்துருப்பான். அதுல நோட் பண்ணீங்க அப்படின்னா ஈத்தனோட கையில ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இருக்கும். சீசன் 1ல ஈத்தன் ஸ்டிக்கோட தான் நடந்துகிட்டு இருந்திருப்பான். அதை டீட்டெயிலா காமிச்சிருக்காங்க. ஈத்தன் விக்டரோட காலனி ஹவுஸுக்கு போற அப்படின்னு சொல்லி கிளம்பினதுக்கு அப்புறம் ஜூலி பாவம் சோஃபியா தனியா இருக்காலே பேச்சு கொடுப்பா அப்படின்னு பேசினா, சோஃபியா மேத்யூ ஃபேமிலினால தான் இந்த டவுன்ல எல்லாரும் சாகுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. எனக்கு என்னமோ இந்த சோஃபியா இந்த டவுன்ல இருக்கிற பீப்புளை மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டையை உண்டு பண்ண போறாளோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஃப்ரம் மாதிரி ஒரு டவுன்ல மாட்டினாலும் நம்ம பைய எலிஸ் மாதிரி வந்து மாட்டணும். ஏன்னா அவன் இந்த டவுனை விட்டு போறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இவனை பாருங்க எந்த கவலையும் இல்ல, இங்கே கல்யாணம் பண்ணி குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்கான். பாத்திமா அவ ஒரு மான்ஸ்டரை பெத்து எடுத்த சோகத்துல இருக்கிறதுனால எலிஸ் வந்து ஃபாத்திமாவை ரேஜ் ரூம் மாதிரி அங்க இருக்கிற பழைய கார்ஸை உடைக்க கூட்டிட்டு போயிருந்திருப்பான். இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா? யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. விக்டர் ஈத்தனை அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவனோட ஃபாதரும் இப்ப இவனோட ரூம்ல தான் தங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, நான் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் விண்டோ வழியா தூக்கி போட்டது இப்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். விக்டர் எப்ப ப்ரோ அவனோட திங்ஸை விண்டோ வழியா தூக்கி போட்டான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். போன சீசன்ல டாபிதா அண்ட் சாராவோட ஹெல்ப்பால விக்டருக்கு மிராண்டா, எலோயிஸ் அண்ட் கிறிஸ்டோபர் பத்திலாம் ஞாபகம் வந்திருக்கும். அந்த மெமரிஸ் இவனுக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இவனோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி விண்டோ வழியா எரிஞ்சிருந்திருப்பான். இதுவுமே ஒரு நல்ல கண்டினியூட்டி டீடைலா இருந்துச்சு. ஈத்தன் விக்டர் கிட்ட இங்க ஏதாவது லேக்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது விக்டர் பிரண்டல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரண்டல்ஸ்க்கு கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரண்டல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீசன் 2ல ஃபாத்திமா எல்ஜினோட ப்ராக்சியா இருக்கும்போது எல்ஜினை கூட்டிட்டு போயிருந்திருப்பா. எல்ஜினுமே அந்த லேக் ஆஃப் டியர்ஸா ட்ரீம்ல பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுமே லேக்க ட்ரீம்ல பார்த்தேன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். டாபிதா வந்து விக்டர் கொடுத்த டிராயிங்க அவங்களோட டிராவர்ல வைக்கும்போது தான் அங்க அந்த லைட் ஹவுஸோட டிராயிங்க பார்ப்பாங்க. அந்த சமயம் தான் அவங்களுக்கு பெசாம அகைன் அந்த பாட்டில் ட்ரீல இருக்கிற போர்ட்டல் வழியா போய் ரியல் வேர்ல்டுக்கு போக முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆனா ஒருவேளை இவங்க ரியல் வேர்ல்டுக்கு போனாலோ ஆர் போற வழியில இவங்களுக்கு ஏதாவது ஆனாலோ ஜூலி அண்ட் ஈத்தனை யாரு பார்த்துப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு இதே லைட் ஹவுஸ் டிராயிங்ல ஒரு மெசேஜை டானாக்கு எழுதி வச்சுட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க. பட் அந்த சமயம் ஹென்ரி டாபிதாவை பார்த்து டாபிதாவுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹென்ரிக்கு ஒரு பர்சனை, அதுவும் அவங்களோட பார்ட்னரை இழக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஜூலி ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து ரோப் அண்ட் லைட் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரேண்டால் கேட்கும்போது, நான் ரூயின்ஸ்க்குலாம் போகல, என் தம்பி என்ன ஸ்டோரி வாக்கர்னு சொன்னதே அவனோட ஸ்டோரி புக்ல இருந்து தான். இந்த ஸ்டோரி வாக்கிங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி இருந்தது அப்படின்னா அது அந்த புக்ல தான் இருக்கணும். பட் அந்த புக் என்னோட பழைய வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. ஆக்சுவலி ஜூலி சொல்ற இந்த புக் வந்து ஃபிளைட் ஆஃப் தி குரோமனக்கல். இந்த புக் மட்டும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த ஃப்ரம்ல இருக்கிற எல்லா மிஸ்டேக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா ஈத்தன் ஃபார்வே ட்ரீல இருந்து ஸ்டோரி வாக்கிங் வரைக்கும் எல்லாத்தையுமே அந்த புக்ல இருக்கிறத வச்சு தான் சொல்லி இருந்திருப்பான். லேக் ஆஃப் டியர்ஸ்மே இந்த புக்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எண்ட்ல ஈத்தன் அவனே மேடப் பண்ண ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இருந்திருப்பான். இந்த புக் ரியல் புக் இல்ல, ஃப்ரம் யூனிவர்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபிக்ஷனல் புக் தான். இந்த புக் எடுக்கிறதுக்காக அந்த பழைய வீட்டுக்குள்ள ரேண்டல் போகும்போது அங்க ஒரு இடிஞ்ச வால்ல டிட் வி சர்வைவ் தி கிராஷ் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருந்திருக்கும். இது சீசன் 1ல ஜிம் அவருக்கு இருக்கிற क्वेश्चंस எல்லாத்தையும் அந்த வால்ல எழுதி இருந்திருப்பாரு. அந்த சமயம் லாஸ்டா டாபிதா தான் அவங்க உண்மையிலேயே அந்த ஆர்வி கிராஷ்ல சர்வைவ் ஆனாங்களா இல்ல இறந்து நரகத்துக்குள்ள வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இந்த क्वेश्चन எழுதி இருந்திருப்பாங்க. பட் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே இவங்க ட்ரீயை பார்த்ததுனால அந்த தியரிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க. ரேண்டால் அந்த புக்கை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துருவான். இந்த புக்கை சீசன் 1ல கூட காமிச்சிருப்பாங்க. ஜிம் அவரோட வேன்ல இருந்து ஈத்தனுக்காக 2 புக்கை கொண்டு வந்திருப்பாரு. ஒன்னு வந்து கிராண்ட் கூலிகாக், இன்னொன்னு தான் இந்த ஃபிளைட் ஆஃப் தி குரோமனக்கல் புக் இப்போதைக்கு ஜூலிக்கு கிடைச்சதுனால அடுத்த எபிசோட்ல அதை வச்சு என்ன பண்ண போறா அப்படிங்கறத யோசிச்சா கொஞ்சம் எக்ஸைட்டா தான் இருக்குது. விக்டரும் ஈத்தனும் அந்த பிரண்டல்ஸ்க்கு வந்திருக்கும் போது அங்க ஜேட காமிச்சிருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேட் அவரோட மெமரி அன்லாக் பண்றதுக்காக மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஈத்தன் இந்த பிரண்டல்ஸை பார்த்து, நான் தேடிட்டு இருக்கிறது லேக் ஆஃப் டியர்ஸ்,
டீயர்ஸ் அது இது இல்ல அப்படின்னு அந்த லேக் ஆஃப் டீயர்ஸை பத்தி விக்டர் கிட்ட சொல்லியிருப்பான். இதனால விக்டர் மேபி ஜேடோட சேர்ந்து நம்ம எல்லாரும் அந்த லேக் ஆஃப் டீயர்ஸை தேடுவோம் அப்படின்னு ஜேட், ஈத்தன், விக்டர் எல்லாருமே லேக் ஆஃப் டீயர்ஸை தேடி கிளம்பியிருப்பாங்க. அந்த சமயம் ஈத்தன் அந்த லேக் ஆஃப் டீயர்ஸை பத்தி ஜேடு கிட்ட சொல்லும்போது ஃபிங்கர் பப்பட் ஸ்டோரியை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். சீசன் 1ல ஜூலி தான் அந்த ஃபிங்கர் பப்பட் ஸ்டோரியை ஈத்தனுக்கு சொல்லியிருந்திருப்பா. அதுல நார்மன் அப்படிங்கிற ஈத்தனோட ஃபிங்கர் பப்பட் இறந்த மாதிரி ஜூலி கதை சொல்லும்போது லேக் ஆஃப் டீயர்ஸ்ல இருந்து ஃபேரிஸ் வந்து நார்மனா ஹீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஈத்தன் சொல்லியிருப்பான். அதேதான் இங்கேயும் நடக்குது. ஜிம்மை திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் ஈத்தன் அந்த லேக் ஆஃப் டீயர்ஸா கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். ஆனா இது ஒரு ட்ராப்பாவுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நான் லேக் ஆஃப் டீயர்ஸ் வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ எப்ப வேணாலும் வரலாம், செக் பண்ணி பாருங்க. எங்க விக்டர் அந்த மேன் இன் எல்லோவோட ஷூட்டை பார்த்து ரொம்ப பயந்துருவான். ஐ மீன் பேண்ட்ல உச்சா போற அளவுக்கு பயந்துருப்பான். அந்த அளவுக்கு விக்டர் மேன் இன் எல்லோ ஏதோ பண்றத பார்த்திருந்திருக்கணும். ஒருவேளை இவன் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்தவங்க எல்லாரும் இந்த மேன் இன் எல்லோனால இறந்தவங்களா இருக்கலாம். இல்ல இந்த மேன் இன் எல்லோக்கு விக்டர் ஒரு தனி ஸ்டோரியை வச்சிருக்கானா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் கென்னி சோஃபியாவை அவ எங்க தங்க போறா அப்படின்னு டிசைட் பண்ண சொல்லுவாரு. கென்னி காலனி ஹவுஸ்ல இருக்கிறதுனால அங்க நிறைய ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கென்னி சஜஸ்ட் பண்ணிருப்பாரு. பட் சோஃபியா அங்க நிறைய பேர் இருப்பாங்க. சாரா எங்க தங்கிட்டு இருக்கா, அவளோட நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. சோஃபியா சாராவை சூஸ் பண்ணதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சாராக்கு இந்த பிளேஸோட கான்டாக்ட் இருக்கு, அந்த பாயின் ஒயிட்டோட எல்லாம் பேசியிருக்கா. அதனால இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாபிதாவும் ஹென்ரியும் அந்த பாட்டில் ட்ரீ இருக்கிற இடத்துக்கு வந்த பிறகு டாபிதா அந்த போர்ட்டல் உள்ள போக ட்ரை பண்ணுவான். பட் ஹென்ரி அவளை தடுத்திருந்திருப்பாரு. அந்த சமயம் தான் மேன் இன் ஒயிட் வந்திருப்பான். ஏன் மேன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இவனை சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பாக்குறதுக்கு மேன் மாதிரி இல்ல அப்படின்னாலும் அந்த டீனேஜர் லுக்ல இருக்கிறான். என்னதான் இந்த சீரீஸை நம்ம 1 இயர் ஆஃப்டர் 1 சீசன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாலும் இது அவங்களுக்கு மந்த்ஸ் கணக்குல தான் வரும். டைம் ஜம்ப் எல்லாம் எதுவும் இந்த ஃப்ரம்ல இல்ல. அதனால இந்த பாய் இன் ஒயிட் வளர்ந்ததுக்கு ரியல் லைஃப் ஒரு காரணமா இருந்தாலும் அதுக்கு சீரீஸ்க்குள்ள ஒரு ரீசன் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டாபிதா இந்த முறை நீ டிஃபரெண்டா இருக்கிற அப்படின்னு பாய் இன் ஒயிட்டை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பா. பாய் இன் ஒயிட் வந்து ஏதாவது ஆன்சர் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா கமல் மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். அந்த சமயம் தான் ஈத்தனோட வாய்ஸ் கேட்டு ஹென்ரியும் டாபிதாவும் விக்டர் இருக்கிற இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க ஜேடுக்கு மஷ்ரூம் கிடைச்சிருந்திருக்கும். மஷ்ரூமுமே ஒரு வகையான போதையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த மஷ்ரூம் எடுத்துக்கிட்டு ஜேடு அவரோட மெமரி அன்லாக் பண்றாரா அப்படிங்கறத பார்ப்போம். ஃபைனலா பாய்டு ஆபியோட கிரேவை விசிட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஆபியோட கிரேவை பாய்டு எல்லா சீசன்லயுமே தான் விசிட் பண்ணிருப்பாரு. பட் இந்த சீசன்ல தான் ஒரு கை வந்து இவரை உள்ள இழுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது சும்மா ஹாலிசினேஷனா இல்ல ரியலாவே ஏதாவது வந்து பாய்டோட கையை இழுத்துட்டு போனதா அப்படிங்கிறது தெரியல. மோஸ்ட்லி ஜஸ்ட் ஹாலிசினேஷனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நானே ஃப்ரம் பத்தி யாராவது தப்பா பேசினா ட்ரிகர் ஆவேன். ஆனா எனக்கே கொஞ்சம் இந்த எபிசோட் ஸ்லோவா தான் ஃபீல் ஆனிச்சு. ஸ்லோன்னு சொல்றதை விட பெருசா எதுவும் இல்ல. 1 or 2 திங்ஸ் லைக் லேக் ஆஃப் டீயர்ஸை தேடி போறது, ஃபிளைட் ஆஃப் தி குரோமனக்கல் புக் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில போர்ஷன் நல்லா இருந்தது. அதை தாண்டி பெருசா இந்த எபிசோட்ல எதுவும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இயர்லியா எபிசோட பார்த்தவங்களாம் எபிசோட் 3 and 4 கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால அடுத்த எபிசோடும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.